அவர் உடனடியாக இவைகளெல்லாம் ஆய்வு செய்து வந்து இவர்களுக்கான அடுக்கான வழிமுறைகளை இவர் கையாள வேண்டும். காவல்துறையினை உரிய முறையிலே பணியாற்ற அனுமதிக்க வேண்டும். அங்கே இருக்கிற பேருந்து நடத்துனரை கீழே விடுகிறார், டிரைவரை கீழே விடுகிறார். இந்த அளவுக்கு ஒரு அரசு மோசமான நிலையில் இருக்கிற போது நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார், சுற்றுலா பயணம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே காவல்துறை இன்றைக்கு கவனமற்ற சூழ்நிலையில இருக்கிற காரணத்தால், நிர்வாகத்தில் இருக்கிற காரணத்தால் தமிழகத்தில் பல்வேறு குறைபாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மக்கள் இடத்திலே கவனம் செலுத்துவதில்லை, மக்களுக்காக பணியாற்றிய வரலாறு கிடையாது என்றென்றைக்கும். ஆனால் அரசு கையில் இருக்கிற காரணத்தால் அரசு மூலமாக குடிநீர் பஞ்சத்தை தீர்ப்பதற்கு, குடிநீர் மக்களுக்கு அளிப்பதற்கு எல்லா வகையிலும் முயற்சிக்கலாம். எந்த முயற்சியும் எடுக்காமல் இருப்பது மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை வளர்க்கும். எந்தெந்த தவறுகளுக்கு உடந்தையாக இருக்க முடியுமோ அந்தந்த தவறுகளுக்கு தான் திமுக உடந்தையாக இருக்கும். ஆன்லைன் லாட்டரி அடைப்பதற்கு அப்போதே எங்களுடைய அறிவின் எடப்பாடி அதற்கான சட்டத்தை கொண்டு வர முயற்சித்தார்கள். அன்றைக்கும் ஒரு ஆதரிக்கவில்லை, இன்றைக்கும் ஆதரிக்கவில்லை. ஆனால் மாற்றி நடத்திய ஆன்லைன் இவர் 640 கோடி 600 கோடியே திமுக பரிசா பெற்றது. அப்ப என்ன அர்த்தம்? திமுக முழு முதலாக ஆன்லைன் லாட்டரிக்கு ஒத்துழைக்கிறது, அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது. சொல்ல போனால் அவர்கள் தான் நடத்துகிறார்கள். மாற்றின் வகையராதான் இன்றைக்கு திமுகவில் அங்க வைக்கிறார்கள். மாற்றின் எல்லா தவறுகளுக்கும் முழு முதற் காரணம் திமுக என்பதை மக்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டுதான் இந்த தேர்தலை வாக்களித்திருக்கிறார்கள். கொடைக்கானலிலே காட்டுக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆகியோர்களே வெடி விபத்திலே 3 பேர் உடல் சிதறி கருகி கொண்டிருக்கிறார்கள். ஏற்காடு விபத்திலே 10க்கும் மேற்பட்ட நிறைய அதிகமானவர் உயிரிழந்து பல பேர் காயமடைந்து கொண்டிருக்கிறார்கள். போதை வஸ்துக்களால் அங்கங்கே கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. சாலையில இருக்கிற வீடுகளில் கண்ணாடியை உடைக்கிறார்கள், ஆட்டோக்களின் கண்ணாடியை உடைக்கிறார்கள். பேருந்துகளில் அங்கே இருக்கிற பேருந்து நடத்துனரை கீழே விடுகிறார், டிரைவரை கீழே விடுகிறார். இந்த அளவுக்கு ஒரு அரசு மோசமான நிலையில் இருக்கிற போது நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார், சுற்றுலா பயணம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் உடனடியாக இவைகளெல்லாம் ஆய்வு செய்து வந்து இவர்களுக்கான அடுக்கான வழிமுறைகளை இவர் கையாள வேண்டும். காவல்துறையினை உரிய முறையிலே பணியாற்ற அனுமதிக்க வேண்டும். அந்த வகையிலே காவல்துறை இன்றைக்கு கவனமற்ற சூழ்நிலையில இருக்கிற காரணத்தால், நிர்வாகத்தில் இருக்கிற காரணத்தால் தமிழகத்தில் பல்வேறு குறைபாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இதைத்தான் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தினந்தோறும் அறிக்கை மூலம் எடுத்து காட்டுகிறார்கள். ஆனாலும் முதலமைச்சரும் நிர்வாகமும் அதில் கவனம் செலுத்தாமல் இருப்பது தமிழக மக்களுக்கு கேடு விளைவிக்கிற விதமாக தான் இருக்கும். அதைத் தொடர்ந்து குடிநீர் பஞ்சம் எங்கு பார்த்தாலும் கல்வி தாட தொடங்கி இருக்கிறது. அதற்கான திட்டங்களை வகுக்கவில்லை. உரிய அலுவலரிடம் அதற்கான நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகமும் சரி, தலைமை கழக நிர்வாகமும் சரி, அதற்கான பணிகளை தொடங்கியதாகவே தெரிகிறது. எப்படி கொரோனா காலத்தில் அறிஞர் எடப்பாடியார் மிக பக்குவமாக அதை கையாண்டு அந்த நோயை அப்புறப்படுத்துகிற பணியை செய்தாரோ, அதனை போன்று குடிநீர் பிரச்சனை, வெயிலின் தாக்கம் இத்தனையும் தீர்க்க வேண்டிய நேரத்திலே முதலமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழக மக்கள் விரும்புகிறார். இப்ப நீங்க எடப்பாடி நீர் திறக்கிறீங்க. ஆனா ஆளுங்கட்சியா இருக்கிறது மக்களுக்கான எந்த வித ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அரசு முறையா வேலை வாங்கின ஆளுங்கட்சிக்காரர்கள் அவருக்கு நன்கொடை அணைக்கிற மனப்பக்குவம் என்றைக்குமே கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்றால், அம்மா என்றால், எடப்பாடி என்றால் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குகிற விழாக்கள் தான் வந்திருக்காங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மக்கள் இடத்திலே கவனம் செலுத்துவதில்லை, மக்களுக்காக பணியாற்றிய வரலாறு கிடையாது என்றென்றைக்கும். எம்ஜிஆர் பிறந்த நாள் என்றால் மக்கள் இலவச வேட்டி சேலை வழங்குவார்கள், இலவச உணவு வழங்குவார்கள். ஆனால் திமுகவில் அந்த மாதிரி பழக்க வழக்கமே கிடையாது. அதை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அரசு கையில் இருக்கிற காரணத்தால் அரசு மூலமாக குடிநீர் பஞ்சத்தை தீர்ப்பதற்கு, குடிநீர் மக்களுக்கு அளிப்பதற்கு எல்லா வகையிலும் முயற்சிக்கலாம். எந்த முயற்சியும் எடுக்காமல் இருப்பது மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை வளர்க்கும். எந்தெந்த தவறுகளுக்கு உடந்தையாக இருக்க முடியுமோ அந்தந்த தவறுகளுக்கு தான் திமுக உடந்தையாக இருக்கும். ஆன்லைன் லாட்டரி அடைப்பதற்கு அப்போதே எங்களுடைய அறிவின் எடப்பாடி அதற்கான சட்டத்தை கொண்டு வர முயற்சித்தார்கள். அன்றைக்கும் ஒரு ஆதரிக்கவில்லை, இன்றைக்கும் ஆதரிக்கவில்லை. ஏன்னா இப்ப உதாரணமா ஒரு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆன்லைன் சுதாரணத்தை பற்றி பேசும்போது, ஆனா எல்லா கட்சிகளும் தேர்தல் நிதி பத்திரமா வாங்கினாங்க. இது மூலமா வங்கியில இருந்து தேர்தல் பத்திரம் வாங்கினாங்க. அனைத்து இந்திய அண்ணா திமுக கூட பொருளாளர் யாரா இருந்தாலும் 6 கோடி வாங்குச்சு.
திமுக 642 கோடி வாங்கினாங்க. அந்த 6 கோடி யார்கிட்ட இருந்து அதிமுக பெற்றது? சிஎஸ்கே. ஏன்னா சிஎஸ்கே மூலம் பெற்றது. அது நல்ல முயற்சி வெற்றி பெறுகிற சென்னை ஒரு கிரிக்கெட்டுடைய விளையாட்டுத்துறையிலிருந்து அந்த துறையை சேர்ந்தவர்கள் 6 கோடி ரூபாய் எங்களுக்கு முன்னேற்றம். சிஎஸ்கே ஒவ்வொரு வெற்றி பெறுகிறது, தொடர் வெற்றிகளை பெறுகிறது. ஆனால் மாற்றி நடத்திய ஆன்லைன்ல இவர் 640 கோடி 600 கோடியே திமுக பரிசா பெற்றது. அப்ப என்ன அர்த்தம்? திமுக முழு முதலாக ஆன்லைன் லாட்டரிக்கு ஒத்துழைக்கிறது, அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது. சொல்ல போனால் அவர்கள் தான் நடத்துகிறார்கள். மார்ட்டின் வகையரா தான் இன்றைக்கு திமுகவில் அங்க வைக்கிறார்கள். நாட்டின் எல்லா தவறுகளுக்கும் முழு முதற் காரணம் திமுக என்பதை மக்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டுதான் இந்த தேர்தலை வாக்களித்திருக்கிறார்கள். தொடர்ந்து 2026 நல்ல வாக்களிப்பார்கள். அறிஞர் எடப்பாடியார் முதலமைச்சர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.